राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो बहुलाश्वराजा की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो श्री गर्गाचार्यार की जय। அழகான ராதா கிருஷ்ண விவாக வைபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். சாந்திர மாசம் பால்குண சுக்லபக்ஷ திதியை ராதா கிருஷ்ண கல்யாண தினமாக பாண்டீரவனத்தில் கொண்டாடப்படுகின்றது. அந்த பாண்டீரவனத்தில் இது எப்படி நடந்ததுன்னு ஸ்ரீ கர்காச்சாரியார் கர்க சம்ஹிதை கோலோக கண்டம் 16வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அதில் முதல் 8 ஸ்லோகம் நேற்று நாம் பார்த்தோம். கை குழந்தையை எடுத்துண்டு அது நந்தகோபர் கிருஷ்ணனை எடுத்துண்டு மாடுகளை ஓட்டின்னு எப்படி கொஞ்சிண்டே போயிட்டார். ரொம்ப தூரம் வந்துட்டார். பாண்டீரவனம் பக்கத்தில் வந்துட்டார். அப்போ கண்ணனுடைய இச்சையினாலே திடீர்னு மேகங்கள்லாம் திரண்டு கருத்து வானம் இருண்டு பேய்காற்று அடித்து அங்கே இருந்த தமால மரங்கள் கதம்ப மரங்களுடைய இலைகள் எல்லாம் கீழே விழுந்து அதை பார்த்த கண்ணன் பயந்து வீல் கதறி அழ நந்தகோபர் வருத்தப்பட்டு இந்த மழை பெய்கிற மாதிரி இருக்கே, இந்த பிள்ளை எப்படி வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பயந்து ஹரியை சரணமடைய கோட்டி சூரிய பிரகாசமான ஒரு ஒளி எல்லா திக்குகளையும் பிரகாசித்து கொண்டு அந்த இருட்டுக்கடலில் ஒரு பக்கத்தில் வர பார்க்குறார். பக்கத்தில் வரும்போது தெரிகிறது அது கோட்டி சந்திர பிரகாசமான நீலாம்பரம் தரித்த சர்வாபரணங்கள் பூஷிதம் பண்ணி கொண்டிருந்த ஸ்வயம் ராதாராணி அப்படின்னு தெரிஞ்சது. ராதாராணி அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அழகா நந்தகோபர் நமஸ்காரம் பண்ணி, அம்மா இவர் புருஷோத்தமன், நீ அவருடைய முக்கியமான பிராண வல்லபை. கர்கமுனிவர் சொல்லியிருக்கார், இந்த பயலை அழிச்சுக்கோ, மேகங்கள்லேருந்து பயந்து அழுதுன்ருக்கான். இங்கே ஒரு லீலையாக இயற்கையோட குணங்களை ஏற்றுருக்கார். நான் உன்னை வணங்குறேன், இந்த பூமியில் என்னை காப்பாற்று, அருள் வருஷமாக நீ உன் தரிசனம் கிடைச்சது. ஏன்னா மனிதர்களுக்கு அவ்வளோ சுலபத்தில் உன் தரிசனம் கிடைக்காதே அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நமாமி துப்யம் புவிரக்ஷ மாம்த்வம் யதேப்சிதம் சர்வஜனைர் துராபம் அப்படின்னு நந்தகோபர் ராதாராணியை பார்த்து சொன்னார். அப்போ அழகா ராதாராணி பதில் சொல்கிறா. ஸ்ரீ ராதோவாச்ச அஹம் பிரசன்னா தவ பக்தி பாவான் மத்தர்ஷனம் துர்லபமேவ நந்த. அப்போ சில இடங்களில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குது. ஸ்ரீ ராதா உவாச்சால வரம் பரம் ப்ரூமி மகாமதே த்வம் யதேப்சிதம் சர்வஜனைர் துராபம். ஆமாம், நான் மனிதர்களுக்கு காண்பதற்கு துர்லபமானவள் தான். நான் ரொம்ப உங்ககிட்ட சந்தோஷப்பட்டிருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கொள் அப்படின்னு ராதாராணி சொல்கிறா. அகம் பிரசன்னா தவ பக்தி பாவான், உன்னுடைய பக்தியினாலே நான் மகிழ்ந்திருக்கேன். நந்தபாபரே, நந்தகோபாலரே, நந்தாரே,
துர்லபம் ஏவ நந்த என் தர்சனம் துர்லபம் தான் அப்படின்னு ராதாராணி சொல்ல. அதாவது அவருக்கு அந்த சமயத்தில் ராதாராணி ஸ்வயம் கோலோக ராணின்னு அவருக்கு தெரியறது. நந்தகோபர் சாதாரணப்பட்டவர் இல்லை. அதனால தான் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அப்போ அந்த ராதாராணி அவர் ஸ்தோத்திரம் பண்ணோன்னா ராதாராணி என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்ல ஸ்ரீ நந்த உவாச்ச யதி பிரசன்னாஸ்தி ததா பவேன்மே பக்திர் திருடா கௌ யுவயோபதாப்ஜே சதாம் ச பக்திஸ்தவ பக்தி பாஜாம் சங்கத்ததாமேத யுகே யுகே ச. நந்தகோபர் கையை கூப்பிண்டு ராதாராணியின் இடத்துல சொல்கிறார், அம்மா ஒரு கால் நீ நிஜமாவே என்கிட்ட பிரசன்னம் அடைஞ்சுட்டேன்னா உங்கள் இருவரிடத்திலேயும் உங்களுடைய திருவடி தாமரைகளில் எப்பொழுதும் எனக்கு நிலையான பக்தி இருப்பதற்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படின்ற. யதி பிரசன்னாசி ததா பவேன் மே பக்தி திருடா கௌ யுவயோஹோ பதாப்ஜே. உங்களுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு எப்பொழுதும் நீங்காத பக்தியை தாருங்கள் சொல்லிட்டு சொல்றார். கதே தனந்தம் இல்லை, இது அடுத்த ஸ்லோகம். அது சொல்றார், சதாம் ச பக்தி ஸ்தவ பக்தி பாஜம். முதல்ல கேட்கறது உங்களுடைய இருவருடைய திருவடி தாமரைகளில் பக்தி அருளுங்கள். அதுக்கப்புறம் சதாம் ச பக்தி தவ பக்தி பாஜாம். அழகா உன்னுடைய பக்தர்களுடைய அவர்களிடத்திலையும் எனக்கு பக்தியை கொடு. அதாவது உங்கள் திருவடி தாமரைகளில் பக்தியை கொடு. உங்களையே பக்தி செய்யும் பக்தர்களிடத்திலே பக்தி கொடு. சதாம் ச பக்தி தவ பக்தி பாஜாம் சங்க. எனக்கு உங்களுடைய பக்தர்களுடைய சங்கத்தை கொடு. உங்களுடைய பக்தர்களிடத்துல பக்தியை கொடு. உங்கள் திருவடி தாமரத்தில் பக்தியை கொடு. சதாமே அத யுகே யுகே ச. இதையே எல்லா யுகங்களிலும் எனக்கு இருக்கட்டும், அனுகிரகம் செய்வாயாக. ஸ்ரீ நந்த உவாச்ச யதி பிரசன்னாசி ததா பவேன்மே பக்திர் திருடா கௌ யுவயோஹோ பதாப்ஜே சதாம் ச பக்திஸ்தவ பக்தி பாஜாம் சங்கஸ் சதாமேத யுகே யுகே ச. உங்கள் இருவரிடத்திலையும் உங்கள் ரெண்டு பேருடைய திருவடி தாமரைகளில் பக்தியை கொடு. உங்கள் பக்தர்களிடத்தில் பக்தியை கொடு. உங்கள் பக்தர்களுடைய சங்கத்தை கொடு. இதுவே யுகம் யுகமாக கொடு. என்ன அழகான பிரார்த்தனை பாருங்க. டெய்லி இந்த ஸ்லோகம் சொன்னால் போதாது. யதி பிரசன்னாசி ததா பவேன்மே பக்திர் திருடா கௌ யுவயோபதாப்ஜே சதாம் ச பக்திஸ்தவ பக்தி பாஜாம் சங்கஸ் சதாமேத யுகே யுகே ச. அப்படி ஒரு பக்தியை எங்களுக்கு கொடுன்றார். என்ன பியூட்டிஃபுல் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்கணும்னு சொல்லித்தரார் இல்லையா நந்தகோபர். ஸ்ரீ நாரத உவாச்ச. நாரதர் சொல்றார் இப்ப, ததாஸ்து சோக்த்வாத ஹரிம் கராபியாம் ஜக்ராஹ ராதா நிஜநாதமங்காத் கதே தனந்தே பிரணதே விரஜேஷே ததாஹி பாண்டீர வனம் ஜகாம. அவருடைய கேட்டவுடனே ராதாராணி சிரிச்சாலாம். ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும். ததஹ அஸ்து, ததாஸ்து அப்படின்னு ஆயிட்டு ச உக்த்வாத இவ்வாறு சொல்லிட்டு ஹரிம் கராபியாம் ஜக்ராஹ. நந்தர் இடுப்பிலேந்து அப்படி கிச்சாவையில் வாங்கின்றாளாம் ராதாராணி. ததாஸ்து சோக்த்வாத ஹரிம் கராபியாம் ஜக்ராஹ ராதா நிஜநாதமங்காத. அழகா இரு கைகளால் ஹரிய வாங்கின்றாளாம் ராதா ராணி. வாங்கின்றாளா. கதே தனந்தே பிரணதே விரஜேஷ
பதத்துக்கு ஈஸ்வரான நந்தகோபர் அழகா கைகூப்பி அவர் இப்படி கிளம்பினாராம். கிளம்பின உடனேயே ததாஹி பாண்டீர வனம் ஜகாம, தூரத்தில் அந்த பாண்டீரவனம், பாண்டீரவனம் பக்கத்தில் ராதா நம்ம நந்தகோபர் வந்தார். அங்கிருந்து அவரிடத்திலிருந்து கண்ணனை வாங்கி கொண்டு ராதாராணி பாண்டீரவனம் வந்தாள். ததாஸ்து சோக்த்வாத ஹரிம் கராபியாம் ஜக்ராஹ ராதா நிஜநாதமங்காத் கதேதனந்தே பிரணதே விரஜேஷே ததாஹி பாண்டீரவனம் ஜகாம. பாண்டீரவனம் வந்துட்டான். அப்போ என்னாச்சு? கோலோகலோகாச்ச புரா சமாகதா பூமிர் நிஜம் ஸ்வம் வபுராததானா யா பத்மராகாதி கசித் சுவர்ணா பபூவசா தத் க்ஷணமேவ சர்வா. அப்போ அழகா இப்போ சாதாரணமாக நம்ம பாண்டீரவனம், பிருந்தாவனம், புரி ஜெகநாத க்ஷேத்திரம், பண்டரிபுரம், பிருந்தாவனம் இங்கெல்லாம் போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம சாதாரண கண்களோட பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஊரா தெரியும். இன்றைக்கும் பாண்டீரவனம் போனோம் வச்சுக்கோங்களேன், சுற்றி வர வயக்காடு, நடுவில் ஒரு பெரிய ஆலமரம், கொஞ்சம் வீடுகள், அப்புறம் 2-3 கோவில், இதெல்லாம் பாண்டீரவனத்தினுடைய டெரிட்டரிக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த ராதா கிருஷ்ணனை தூக்கின்னு இந்த பக்கம் வந்தோடனே எல்லாம் மாறுறது. என்ன மாறிடுது அப்படின்னா, கோலோகத்திலேருந்து இந்த வந்தவள் தானே இந்த விரஜமண்டலம். அப்போ அந்த விரஜமண்டலம் அதனுடைய ஸ்வரூபத்தை அப்படி காட்டி கொடுக்கறதா. எப்படி ராதாராணி நந்தகோபருக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தாலோ உள்ளபடி, அதுபோல இந்த கோலோக பிருந்தாவனத்திலிருந்து வந்த இந்த விரஜபூமியானது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்ததான். கோலோக லோகாச்ச புரா சமாகத, முன்னாடியே வந்துடுது இல்லையா, பூமிகி நிஜம் ஸ்வம் வபுராத தானா, அப்படி பிரகாசமாக வெளில வந்ததான். பெண்ணாச்சு அந்த இடமெல்லாம் யா பத்மராகாதி கச்சித் சுவர்ணாக, தங்கத்திலே பதிக்கப்பட்ட பத்மராகமணி போல் அப்படி தக தக தகன் ஜொலிச்சதான். தங்கத்தில் பத்மராகமணியை பதிச்சா போல ஜொலிக்கிறதா. பபூவசா தத் க்ஷணமேவ சர்வா, எல்லாம் அப்படியே மாறுறது. இது பாண்டீரவனத்தினுடைய ஸ்திதி இந்த விரஜமண்டலத்தில். ஆச்சா, அடுத்து என்னாச்சு? விருந்தாவனம் வித்ய வபுர்ததானம் விருக்ஷைர்வரை காமதுகைஹி துகைஹி சஹைவ கலிந்தபுத்ரீச்ச சுவர்ணசௌதைஹி ஸ்ரீரத்னசோபானமயி பபூவ. விருந்தாவனம் அப்படி ஆயிடுத்தான். எல்லா விதமான விருப்பங்களையும் தரக்கூடிய அழகான கல்பக விருட்சங்கள் நிறைந்த இடமா ஆயிடுத்த பிருந்தாவனம். திவ்ய வபுகு ததானம் விரக்ஷைஹி வரைஹி காமதுகைஹி சகைவ, விதவிதமான மரங்களோடு அப்படி கோலோக பிருந்தாவனம் போல பிரகாசிக்கிறதான். அப்போ அதே சமயத்தில் கலிந்த புத்ரீச்ச சுவர்ண சௌதைஹி ஸ்ரீரத்ன சோபானமயி பபூவ. அப்போ யமுனையினுடைய கரைகள் தங்கத்தினாலே ஆன படிக்கட்டுகள், அதில் ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருந்துதான். படித்துறைகள்லாம் ரத்னங்கள் பதித்த தங்கத்தினாலான படிகளாக பவித்ததுன்னு இருக்கு. இந்த ஸ்ரீநாஜி பக்த சரித்திரத்தில் ஒரு பக்தர் உண்டு. அவருடைய பக்தி பஜனை மயங்கி போயிட்டார். ஒரு முகலாய ராஜா. என்ன பண்ணணும் சொல்லுங்க.
உங்கள் பேரை வச்சு விட்றேன். அவர் சொன்னார், இதெல்லாம் ஹரியோடது, நீ எதுக்கு என் பேர் வைக்கிற? இல்லைங்க, நான் உங்களுக்கு எதானும் பண்ணணும். அப்படியா, சரி. இந்த யமுனையில் நான் எல்லாம் இந்த சாதுக்கள்லாம் குளிச்சுட்டு வர ஒரு படித்துறை இருக்குது, ஓரத்தை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதை மட்டும் சரி பண்ணி கொடு. ராஜாவுக்கு செம்ம கோவம். அவ்வளோ பெரிய ராஜா என்ன போய் என்ன ஒரு யமுனையில் உடஞ்சி போன ஒரு படியினுடைய ஓரத்தை சரி பண்ண சொல்கிறாரு. அது ஒன்றும் பேச முடியல. சரி, ஐஷன் போய் காட்டுறான்னு சிஷ்யனை அனுப்பினார். சிஷ்யன் வந்து காட்டுறான். விதவிதமான ரத்னங்கள் பதிக்கப்பட்ட தங்கமயமான படிக்கட்டுகள், அது ஓரத்தில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி ரத்னங்கள் ஒரு பார்த்ததே கிடையாது. அதாவது அவர் உலகத்தையே அடமான வச்சா கூட அந்த மாதிரி ஒரு ஓரத்தை சரி பண்ண முடியாது. அப்படி இருந்துதான். அதுதான் இங்கே இருக்கு. அப்படி ஆயிடுத்தான். கலிந்த புத்திரி, கலிந்தத்துலேருந்துனால கலிந்த புத்திரின்னு பேர். காலிந்தின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. கலிந்த புத்திரி ச சுவர்ண சௌதைஹி ஸ்ரீரத்ன சோபான மயி பபூவ. ரத்னங்கள் இழைக்கப்பட்ட தங்கப்படிக்கட்டுகளாலான படித்துறைகளோட யமுனை ஆயிற்று. பாண்டியவனம் முழுக்க பத்மநாக மணிகளாலே பதிக்கப்பட்ட தங்கமயமான பூமி ஆயிடுத்து. பிருந்தாவனம் முழுக்க எல்லா விதமான இச்சைகளையும் நடத்தி தரும்படியான கல்பக விருட்சங்கள் போல நிறைந்ததாயிற்று. யமுனையின் படிக்கட்டுகள் பலவிதமான ரத்னங்கள் இழைக்கப்பெற்ற தங்கமயமான படிக்கட்டுகளாலான படித்துறைகளோடு ஆயிற்று. நடக்குமான்னா அது மாதிரி காட்சி நிறைய மகாத்மாக்கள் கிடச்சிருக்கு. ஸோ பாண்டியவனம், பிருந்தாவனம், கலிந்த புத்திரீஸ்வரர். அடுத்து என்னடா கோவர்தனம் சொன்னமே. கோவர்தனோ ரத்னசிலாமயோ அபூத் சுவர்ண சிங்கை பரிதஸ்புரத்பிஹி மத்தாலிபிர்நிர்ஜர சுந்தரீபிஹி தரிபிர் உச்சாங்க கரீவராஜன். கோவர்தனத்தினுடைய பாறைகள்லாம் ரத்னமயமாக ஆயிடுத்து. கோவர்தனத்தினுடைய சிகரங்கள்லாம் தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது. இன்னைக்கும் இந்த இமாலயம் போன வச்சுக்கோங்க, பத்ரி, கேதார், அங்கெல்லாம் நிறைய அந்த பனி படர்ந்த மலை சிகரங்கள் உண்டு. காலங்காத்தால சூரியனுடைய முதல் கணங்கள் விழும்பொழுது நிஜமாவே தங்கம் போலே ஜொலிக்கும். கோவர்தனத்தினுடைய பாறைகள் எல்லாம் ரத்னங்களாயிடுத்து. கோவர்தனத்தினுடைய சிகரங்கள் எல்லாம் தங்கம் போலே ஜொலிச்சதான். கோவர்தனோ ரத்ன சிலாமயோ அபூத் சுவர்ண சிங்கை பரிதஸ்புரத்பிஹி. எந்த பக்கம் திரும்பினாலும் தங்கமயமான சிகரங்களோட அப்படி கண்ணை கூச கிளிட்டரிங்கா அப்படி இருக்கு. அப்ப அப்புறம் என்ன ஆச்சுன்னா மத்தாலிபிர் நிர்ஜர சுந்தரிபிஹி சுந்தரீபிஹி. அப்படியே மது உண்ட மயங்கின தேனீக்களோடும் அழகான மலையிலேருந்து அங்கங்க அங்கங்க ஜலப்பிரவாகம், ஸ்ட்ரீம்ஸ், அப்படி ஓடைகள் அப்படி கீழே விழறதான். நிர்ஜர சுந்தரீபிஹி, ரொம்ப அழகான அருவிகள்லாம் அங்கங்க விழருது. தரீபிர் உச்சாங்க கரீவ ராஜன். நிறைய குகைகள்லாம் அப்படியே தேனி கவின்னு கத்தின்னு இருக்கான். அங்கங்க அருவிகள், ஜலம் விழருது, நல்ல குகைகள். இந்த கோவர்தனத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய யானை போல இருக்கான், யானை மலை போல இருக்கான். அலங்காரங்கள் பண்ணி கொண்ட ஒரு யானை போலே இந்த கோவர்தனமானது காட்சி கொடுத்தது என்றார். கோவர்தனஹ ரத்னசிலாமயோ அபூத் சுவர்ணசுங்கை பரிதஸ்புரத்பிஹி மத்தாலிபிர் நிர்ஜர சுந்தரீபிஹி தரிபிஹி
உச்சாங்க கரி இவ ராஜன்னு. ஏ ராஜா, ஒரு பெரிய யானை மாதிரி இது கோவர்தனம். ஸோ பாண்டீரவனம் என்னாச்சுன்னு பார்த்தோம், அப்புறம் பிருந்தாவனம் என்னாச்சுன்னு பார்த்தோம், யமுனையின் படிக்கட்டுகள் படித்துறைகள் எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம், கோவர்தனம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தோம். அடுத்து சொல்ற ததா நிகுஞ்சோபி நிஜம் வபுரு வபுர்ததத் சபாயுதம் பிராங்கண திவ்ய மண்டபம் வசந்தமாதுர்யதரம் மதுவ்ரதைஹி மயூரபாராவத கோகிலத்வனீம். அப்போ அங்கே இருக்க நிகுஞ்சங்கள் அப்படின்னா கொடி வீடுகள்னு அர்த்தம். இப்படி கொடியெல்லாம் அப்படி வளைஞ்சு இப்படி இருந்தால் அதுவே ஒரு வீடு மாதிரி ஆகிடும் இல்லையா. இந்த கொடி வீடுகள் ராதா ராணிக்கம் கண்ண ரொம்ப பிடிக்கும் நிகுஞ்சங்கள். ததா நிகுஞ்சோபி நிஜம்பபுரதத்து, அதெல்லாம் அழகா ஒரு பெரிய பெரிய நிகுஞ்சங்கள் வந்து கொடுத்தான், கொடி வீடுகளா அழகா வந்து கொடுத்து. சபாயுதம் பிரங்கண திவ்ய மண்டபம், அதுலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸா தெய்வீக உருவத்தை வெளிப்பட்டு தான் திவ்யமான மண்டபங்கள் வந்து கொடுத்து. அதுலேயே சபாபவனம் வந்தாச்சா. அந்த கொடிகள்லாம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குமா, அதுவே பெரிய கொடியாக இருந்தால் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல அஷ்டசகிகள் உட்கார மாதிரி இருக்கான். அதுவே ஒரு அழகாக ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பெரிய ஒரு அசம்பிளி ஹால்லாம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், ஒரு மேரேஜ் ஹால்லாம். இது முழுக்க அப்படி நேச்சுரலாக கொடிகளாலே ஆன இடமா இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி ஆயிடுத்தான். இந்த கொடி வீடுகள்லாம் ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் போல ஆயிடுத்து. வசந்த காலத்தினுடைய எல்லா விதமான அழகும் அங்க வந்துடுத்து. வசந்த மாதுரியதரம் மதுவ்ரதைஹி, வசந்தத்தினுடைய எல்லா விதமான விஷயமும் வந்தாச்சு. அதனால் நிறைய மதுவிரதைகி, நிறைய ஈக்கள் தேனீக்கள்லாம் வந்தாச்சு. அப்புறம் என்னடா மயூர பாராவத கோகிலத்வனி, மயில்கள் அகவும் சப்தம், குயில்களுடைய கூவும் சப்தம், புறாக்கள் அன்னபக்ஷிகளுடைய சப்தம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது. கொடி வீடுகள் எல்லாம் ஒரு பெரிய மேரேஜ் ஹால் மாதிரி அவ்வளோ பெரிய பெரிய மண்டபங்கள் இதெல்லாம் வந்துடுத்து. வசந்த காலத்தினுடைய எல்லா விதமான பூக்கள்லாம் பூத்து அப்படியே ரமணீயமயமாக ஆயாச்சு. அதுக்காக நிறைய தேனீக்கள் வந்தன, ஆங்காங்கே மயில்கள் ஆடின, குயில்கள் கூவின, புறாக்கள் சப்தமிட்டன. அப்படி ஆயிடுது. என்னது, நம்ம பிருந்தாவனம் பாண்டீரவனம் எல்லாம் இத்தனையும் வந்தாச்சு. சுவர்ணரத்னாதிகசித் படைர்விருதம் பதத் பதாகாவலிபிர் விராஜிதம் சரஸ்புடத்பிஹி பிரமராவலீடிதைஹி விசர்ச்சிதம் காஞ்சனசாரு பங்கஜைஹி. அப்ப அங்க அப்படியே நல்ல ரூஃப் உத்தரம் வந்துருத்தான். அப்படின்னா தங்கத்தினால ஆன ஒரு மேல்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இழைய ரத்னங்கள்லாம் தொங்கின்னு இருக்கும்படியா இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல மேல மேல்கட்டி விதானமே ஆண்டாள் சொல்வாள். அந்த மாதிரி தங்க இழைகள்னாலே ஆன விதானம், அதில் அங்கங்க ரத்னங்கள்லாம் அப்படி தொங்கிண்டு கிடக்கான். இப்பெல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்றா இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுதான். அவ்வளவு ஜோரா சுவர்ண ரத்னாதி கச்சித் பதைர்வதம் பதத் பதாகாவலிபிஹி விராஜிதம். நிறைய அழகா அங்கங்க அந்த கொடிகள்லாம் பட்டொளி வீசி பறக்கிறதான்.
ஆண்டாள் சொல்றா இல்லையா, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான், அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ அழகான அங்கே பெரிய குளம், ஏரி, சரஸ்புடத்பிஹி பிரமராவலிடீதைர்ஹி பிரமராவலிடீதைர்ஹி. அப்ப அழகாக பிரமரம், அது நிறைய தேனீக்கள்லாம் வைக்கிறது, நிறைய பூக்கள்லாம் பூத்து கிடக்கு. தங்க தாமரைகளாலே நிறைந்த குளத்தில் தேனீக்கள் மொய்க்கின்றன. விரர்ச்சிதம் காஞ்சன சாரு பங்கஜைஹி. இப்படி ஆயிடுதான். இந்த ராதா கிருஷ்ணனை தூக்கிண்டு பாண்டீர வனத்துக்குள்ள வந்தாள். இன்னைக்கு 8 ஸ்லோகம் ஆயிடுது. நந்தகோபர் பிரார்த்தனை பண்ணா, ராதாராணி நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கேன், என்ன வர வேண்டுமோ கேளுன்னு கேட்க, நந்தகோபர் சொல்றார், உன்னிடத்துலையும் கிருஷ்ணனிடத்திலும் உங்கள் திருவடி தாமரைகளை நிரந்தரமான பக்தியை கொடு, உங்களை பக்தி செய்யும் பக்தர்களிடத்தில் பக்தியை கொடு, உங்களை பக்தி செய்யும் பக்தர்களிடத்தில் சங்கத்தை கொடு, எப்பொழுதும் யுகமாக இதுவே இருக்கட்டும்னு அவர் கேட்டுட்டார். ராதாராணியும் ஆசீர்வாதம் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி நந்தகோபுரத்தில் இந்த குழந்தைய வாங்கிண்டாள். வாங்கிண்டவள் அழகாக அப்படி கிளம்புறா. நந்தகோபுர நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி போகிறா. ராதாராணி குழந்தைய எடுத்துட்டு பாண்டீரவனத்துக்கிட்ட வரா. பாண்டியவனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இவ்வளவு நாள் விழிஞ்சு கிடந்த இந்த கோலோக பிருந்தாவனம் தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தது. பத்மராக மணிகளாலே இழைக்கப்பெற்ற தங்கமயமான பூமியாக ஆயிற்று. பிருந்தாவனம் முழுக்க எல்லா விதமான ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய கல்பக விருஷங்களாலே நிறைந்ததாக ஆயிற்று. யமுனையின் படிக்கட்டுகள் ரத்னம் இழைத்த தங்கத்தினாலான படித்துறைகளாக ஆயிற்று. கோவர்தனத்தினுடைய பாறைகள் விதவிதமான ரத்னங்கள் ஆயிற்று. கோவர்தனத்தின் சிகரங்கள் சொர்ணமயமாக ஜொலித்தது. அந்த கோவர்தனத்தில் அவ்வளவு அழகா குகைகள்லாம் இருந்தது. அங்காங்கே அருவிகள் வழிந்தன, தேனீக்கள் இப்படி சத்தமிட்டன. பார்ப்பதற்கு சர்வலங்காரம் பண்ணிக்கொண்ட ஒரு பெரிய யானை போலே கோவர்தனம் இருந்தது. அப்ப நிகுஞ்சங்கள் எல்லாம் பெரிய பெரிய சபாமண்டங்களாக ஆயிற்று. அங்கங்க ஜம்முன்னு இருந்தது. பார்க்கிறவெல்லாம் மயங்கும்படியாக ஆச்சு. விதவிதமாக மயில்கள், குயில்கள், புறாக்கள் எல்லாம் அங்கங்க அலைஞ்சுட்டு இருந்தது. வசந்த காலம் வந்தது. தேனீக்கள் அழகாக சப்தமிட்டன. பெரிய ஒரு குளம், தங்கத்தாமரைகள் பூத்திருந்தன, தேனீக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அப்படியே எல்லாம் மாறியது. ஸோ ராதையும் கண்ணனும் பாண்டீரவனத்திற்குள் வந்தவுடன் நடந்த மாற்றங்கள் இவை. ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். राधे कृष्णा. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भांडीरवन की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो गर्ग महर्षि की जय. जय बोलो नारद महर्षि की जय. जय बोलो बहुलाश्वराजा की जय. राधे कृष्णा.